பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை பை. வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பக் கன்வெர்ட்டர் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோக்கு வந்து நண்பர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த போர்டு தான். அது இந்த போர்டில் நான் உள்ள ஸ்பெஷாலிட்டியில் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்னா இன்புட்டில் கூட இருந்தால் அவுட்புட்டில் தேவையான அளவுக்கு கம்மியான வோல்ட்டு வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுலேயே இந்த போர்டில் வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு ஒரு போர்டு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர்டு பற்றி என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா ஐசி மாதிரி டிஃப்ரெண்ட்டு. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2596 ஐசி போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா XL6009 அந்த ஐசி போட்டிருக்கோம். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா இன்புட்டில் வோல்ட்டு கம்மியாக கொடுத்து அவுட்புட்டில் வந்து பூஸ்ட்டு அதிகமான வோல்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த பர்பஸுக்கு இந்த போர்டு யூஸ் ஆகும். இது எப்படி இந்த போர்டை யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்ரி இருக்குது பாருங்கள். இந்த பேட்ரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எத்தனை வோல்ட்டு? 3.7 வோல்ட்டு 2200 மில்லி ஆம்ஸு இந்த பேட்ரி. இந்த பேட்டரியில் இந்த ஃபேன் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபேனு 18 வோல்ட்டு டிசி ஃபேன். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குலாம் இந்த ஃபேன் வரும். இந்த ஃபேனை இந்த 3.7 வோல்ட்டில் ஓட வைக்க முடியுமா? டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஓடுமான்னு பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபேன்லேருந்து 2 வயர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பேட்டரியோட மைனஸில் நான் வச்சிட்றேன். அடுத்து ப்ளஸ் வயரை வைக்கிறேன். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபேன் ஓடுதா? ஓட மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து மொத்தம் 4 வோல்ட்டு கூட இல்லை, 3.7 வோல்ட்டு தான் இருக்குது. ஆனால் 18 வோல்ட்டுங்கிறனால இந்த ஃபேனு ஓட மாட்டேங்குது. இப்போ இந்த ஃபேனை இதே பேட்டரியில் நான் ஓட வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டரை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் இந்த ப்ளஸ் சைடு ஒரு வயரை பற்ற வச்சுக்கலாம். ப்ளஸ் சைடு ஒரு வயரை பற்ற வச்சிட்டேன். அடுத்து வந்து மைனஸு பேட்டரியோட மைனஸ் சைடு ஒரு வயரை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சிட்டேன். இப்போ இந்த 2 வயரை இப்போ எடுத்தாச்சு. ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த பூஸ்ட் கன்வெர்ட்டரில் ஒரு அவுட்புட்டில் ஒரு வயரை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டில் ப்ளஸ்ஸு சைடு ப்ரௌன் ஒயரை பற்ற வைக்கிறேன். அதே மாதிரி மைனஸ் சைடு கருப்பு ஒயரை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு அதே மாதிரியே அந்த ஒரு மீட்டர் எடுத்துக்கிட்டு அந்த மீட்டரோட டெஸ்ட் ப்ராப்பில் இந்த போர்டிலேருந்து வர்ற வயரை அவுட்புட் வயரை கருப்பு ப்ராப்பில் சுற்றிக்கிறேன். ப்ரௌனு சிகப்பில் சுற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த பேட்டரியிலேருந்து கருப்பு வயரு சிகப்பு வயர் இருக்குல்ல, இது இன்புட்டில் பற்ற வச்சிடலாம். இப்போ இன்புட்டில் மைனஸில் இந்த கருப்பு வயரை பற்ற வச்சிடுறேன். அதே மாதிரி சிகப்பு வயரை வந்து இன்புட்டு ப்ளஸில் பற்ற வச்சிடுறேன். இப்போ பற்ற வச்சோன்னா இங்கே லைட் எரியுது. இப்போ மீட்டரை நான் வந்து டிசியில் ஆன் பண்ணுறேன். டிசியில் எத்தனை வோல்ட் வருது பாருங்கள், 11 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்புட்டில் இந்த காட்டுறேன் பாருங்கள். இன்புட்டில் பேட்ரி வந்து 3.7 வோல்ட்டு தான். ஆனால் அவுட்புட்டில் பாருங்கள் 11 வோல்ட் காமிக்குது. இதையும் நம்ம இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து 12 வோல்ட்டு தேவை, 18. அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ இந்த ட்ரிம்மரை லேசாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரேன். அந்த மீட்டரை மட்டும் கவனிங்க, வோல்ட்டு கூட்டிகிட்டே வரும் பாருங்க. கூடுதா? கூடுது பாருங்கள். அப்படியே கூட்டிகிட்டே வரும்போது 18 வோல்ட் வரையும் நம்ம வரும்போது நிப்பாட்டணும். இப்போ நான் கூட்டிக்கிட்டே இருக்கேன். 14 பாருங்க. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்க பாருங்க. 17 வந்துடுச்சு. இப்போ 18 வந்துடுச்சு. 18 வரப்போகுது. 18 வந்துடுச்சா? இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு கூட இருக்குது, குறைச்சிக்கலாம். இப்போ 18 ஆகிப்போச்சு. இதில் 18 வோல்ட் இருக்கா? இப்போ இன்புட்டில் 3.7 வோல்ட் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் பாருங்கள் 18 வோல்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு டவுட்டுன்னா நான் அந்த பேட்டரி கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பேட்டரியில் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட்டில் 18 வோல்ட் வருது. இப்போ இந்த டெஸ்ட் பேப்பரில் இருக்க வயரை எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த மீட்டரை நான் தள்ளி வச்சிடுறேன். இந்த போர்டை தள்ளி வச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேன் 18 வோல்ட்டு ஃபேன் எடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டும்போது 3.7 வோல்ட் இருக்கும்போது ஃபேன் ஓடலை. இப்போ பூஸ்ட் பண்ணியாச்சு, வோல்ட்டை பூஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் மைனஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நல்ல வயரை கனெக்ஷன் கூட பார்த்துக்குங்க. இப்போ ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறேன். ஓடுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். இப்போ இது 18 வோல்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்புட்டில் நம்ம வந்து 4 வோல்ட்டு, அதாவது 3.7 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் 18 வோல்ட்டு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி இந்த போர்டு வந்து பூஸ்டப் பண்ணும், வோல்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இது பூஸ்ட் கன்வெர்ட்டர் இந்த போர்டு கிடைக்குது. இது மெயினாக வந்து ப்ராஜெக்ட்டு, மற்றபடி இந்த எல்இடி டிவிக்கெலாம், அந்த பவர் சப்ளைக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த போர்டு யூஸ் ஆகும். நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம வந்து மல்டிபர்பஸ் தான் இந்த போர்டு. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு பக்கு, அதாவது குறைக்கிறது, வோல்ட்டை குறைச்சிருக்கு. 40 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 40 கீழே 1.5 வோல்ட்டு 2 வோல்ட்டு கூட குறைக்கலாம் இந்த போர்டில். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 4 வோல்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட்டில் ஒரு 30 வோல்ட் வரைக்கும் கூட ஏற்றலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு இதுனா, இந்த இன்புட்டில் வந்து நீங்கள் வோல்ட்டு கம்மியாக கொடுத்தாலும் ஆம்ஸ் கூட இருக்க மாதிரி பேட்டரியோ இல்லை எலிமெண்ட்டரோ எது இருந்தாலும் யூஸ் பண்ணணும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் எது யூஸ் பண்ணாலும் ஆம்ஸ் கூட இருக்கணும். நீங்கள் இன்புட்டில் 500 மில்லி ஆம்ஸை கொடுத்துட்டு அவுட்புட்டில் இந்த ஃபேன் ஓடுமானா ஓடாது. அது வந்து 2 ஆம்ஸ் இருக்கனால இந்த ஃபேன் ஓடுது. ஏன்னா இந்த போர்டு வந்து கிட்டத்தட்ட 2 to 3 ஆம்ஸ் வரையும் உங்களுக்கு லோடு எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனெக்ஷனை எடுத்துடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.